முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். பொருளாதார தேடல் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக மகப்பேற்றை தள்ளி போடுவது உலகில் பல நாடுகளில் வாடிக்கையாகிவிட்டது. எனினும் பெண்களின் உடல் அமைப்பின்படி 30 வயதுக்குள் மட்டுமே அவர்களின் உடலில் வீரியமான கருமுட்டைகள் உற்பத்தியாகும் என்று மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த வயதுக்குள் மகப்பேறு காலத்தை விரும்பாத பெண்களின் கருமுட்டைகளில் மாதந்தோறும் சுழற்சி முறையில் உற்பத்தியாகும் கருமுட்டையை வெளியே எடுத்து அதை குளிர்பட்டிகளில் பக்குவப்படுத்தி பாதுகாக்கும் கருமுட்டை வங்கிகள் மேற்கத்திய நாடுகளில் அதிகரித்து வருகின்றன. அது மட்டுமின்றி கருப்பைக்கு செல்லும் பாதைகளில் அடைப்பு மற்றும் பிற உபாதைகளால் பாதிக்கப்படும் பெண்களின் கருமுட்டைகளை அகற்றி அவற்றை ஆணின் விந்தணுவுடன் இணைத்து செயற்கை முறையில் குழந்தை பெறும் உதவும் சிகிச்சை முறைகளும் தற்போது பிரபலமடைந்து வருகின்றன. அவ்வகையில் சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் உள்ள டாங்டு மருத்துவமனையில் சுமார் 1 லட்சம் கருமுட்டைகள் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் சுமார் 25,000 கருமுட்டைகளை விந்தணுக்களுடன் இணைத்து சுமார் 43,000 செயற்கை கருத்தரிப்புகள் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக குழந்தைகளும் பிறந்துள்ளன. இந்த முறையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு லீ என்ற பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பை உருவாக்க 12 கருமுட்டைகளை சேகரித்த டாக்டர்கள் அவற்றை லீயின் கணவரது விந்தணுவுடன் இணைத்து 12 கருக்களை உருவாக்கினர். அவற்றில் 2ஐ லீயின் கருப்பைக்குள் செலுத்தி பின்பு அழகான ஆண் குழந்தையை அவர் பிரசவித்தார். சீனாவில் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற சட்டம் இருந்ததால் அந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் போது அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என லீ தம்பதிகள் தீர்மானித்தனர். இதுவரை நாளொன்றுக்கு 30,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி மீதமுள்ள கருமுட்டைகளை மருத்துவமனையில் உள்ள குளிர்சாதன பெட்டகத்தில் பாதுகாப்பாக பராமரித்து வந்தனர். தற்போது சீனாவில் ஒரு குழந்தை சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீதி கருக்களின் மூலமாக மீண்டும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள லீ தம்பதிகள் முடிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பின்பு உறைய வைத்த கருவின் மூலம் தற்போது மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை லீ ஈன்றெடுத்தார். கடந்த புதன்கிழமை பிறந்த அந்த குழந்தை 3 கிலோ 440 கிராம் எடையில் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பதாக டாங்டு மருத்துவமனை டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் அதிக காலம் பாதுகாக்கப்பட்ட கருமுட்டையின் மூலமாக பிரசவித்த முதல் பெண் என்ற சிறப்பை 40 வயதுகள் நிரம்பிய லீ பெற்றுள்ளார்.